இந்தியா முழுக்க ஒரு அலை போல எழுந்து பரவி சுதந்திர போராட்டம் என்கின்ற அந்த ஒரு கனலை கொழுந்து விட்டு எரியச் செய்தது. ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல், அதை எழுதியவர் திரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அது சுதந்திர போராட்டத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நாவல். காட்டில் வாழக்கூடிய துறவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கம் செய்யக்கூடிய, அதாவது ஆங்கிலேய அரசாங்கம் செய்யக்கூடிய அராஜகத்தை எதிர்த்து போராடுறாங்க. எல்லாவற்றையும் துறந்த அவர்களால் நாட்டுப்பற்றை கூட துறக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த நாட்டை தெய்வமாக பார்த்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவங்கள் எல்லாருக்கும் ஒரு வாசகம் தேவைப்பட்டது, ஒரு பாடல் தேவைப்பட்டது, ஒரு ஊக்குவிப்புக்காக. அப்பொழுது வங்காள மொழியில் திரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஒரு பாடலின் தொடக்க வரிதான் இந்த வந்தே மாதரம். 1905-6 அந்த காலகட்டத்தில் லார்ட் கர்சன் மேற்கு வங்காளம், அதாவது வங்காள மாகாணத்தை இரண்டாக பிரித்தார். மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை இந்த நாட்டில் உருவாக்கியது. எல்லோருக்கும் ஒரு வெறி வந்து விட்டது. ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ பாலோ எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் எல்லோரும் ஒன்று திரண்டாங்க. அப்போ எல்லோரையும் உணர்வு பூர்வமா ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தி மொழியில் இருந்தது, பாடலில் இருந்தது. அப்பொழுதுதான் வந்தே மாதரம் என்கின்ற அந்த 2 வார்த்தைகள், வார்த்தை அப்படிங்கிற நிலையிலிருந்து மந்திரம், வீர முழக்கம், சுதந்திர போராட்டம் அப்படின்னு பல அர்த்தங்களை கொண்டு ஒரு ஆவேசமான வாசகமாக மாறியது.